ஹாய் நண்பர்களே, நீங்கள் சோமா இருந்தால் நாங்கள் சோமா இருப்போம்னு நம்புகிறோம். இன்றைக்கு எல்லாருக்கும் அனைவருக்கும் ஹாப்பி உமன் டே. அனைவருக்கும் பெண்கள் இல்லை என்றால் நாடு இல்லை, நாங்கள் இல்லை, உலகம் இல்லை, வேலை இல்லை. ஏன்னா அம்மா இல்லாமல் நாங்கள் இல்லை தானே. அதால் பொம்பளை பிள்ளைகள் எல்லாருக்கும் பொம்பளை பிள்ளைகள் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம்யா. ஏன்னா அவர் 4 பொம்பளை பிள்ளைய பெற்றவர், பாய்பொழிச்சு 5 பேர், 4 அக்கா இருக்குது. அதனால் அவருக்கு ரெஸ்பெக்ட் கூட எல்லா பொம்பளை பிள்ளையும் அவருக்கு விருப்பம் மாதிரி. வாங்க போகலாம். இன்றைக்கு சமையல் வீடியோ தான் காட்ட போகிறோம். வாங்க போகலாம். இன்றைக்கு நாங்கள் பிரியாணி தான் காட்ட போகிறோம். பாருங்க, இன்றைக்கு நான் என்ன சமையல்னு சொன்னால் பிரியாணி, அதுவும் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன். பாருங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ட்டு ஷோ பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். சிக்கன் பாருங்க எப்படி இருக்குது சிக்கன். அதுவும் நான் சிக்கன் கால் தான் எடுத்து வச்சுக்கிறேன். சிக்கன் கால் எடுத்து நான் நாற்று வடிவாலாம் நீட்டாக க்ளீன் பண்ணி சூப்பராக ஊற வச்சு தயிர் உப்பு முதல்ல நான் போட்டுட்டேன். ஆல்ரெடி பிரியாணிக்கு தயிர் போடுறது தானே, அதால் நான் பிரியாணிக்கும் ஆட் பண்ண போகிறேன். ஊற வைக்கிறேன், தயிர் எல்லாம் போட்டு பிரியாணி பவுடர் எல்லாம் போட்டு நல்லா ஊற வச்சுருக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் யம்மியாக இருக்கும். அப்போ தான் சிக்கனில் கொஞ்சம் யம்மியும் பேரும், அப்புறம் உப்புகள் எல்லாம் போய் நல்லா பைசியாக நல்லா இருக்கும். இல்லாட்டி பிரியாணிக்குள்ளே போடைக்க கொஞ்சம் வெள்ளை சிக்கனாக இருக்கும். அதால் நாற்று ஊற வைங்க. நீங்களும் அப்படி ஊற வைங்க. சூப்பரான பிரியாணி வேறும். பாருங்க, அதுக்கு தேவையான வடிவாஞ்சு சிக்கன் சூப்பராக இருக்குது. இதுதான் சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். பாருங்க, அதுக்கு நான் ரைஸ் உடனே ஆட் பண்ணிவினோம். பிரியாணிக்கு நான் அவியெல்லாம் அவிச்சு ஒரு வடித்து நீட்டாக வச்சுக்கஞ்சி பாருங்க. பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி வடிவாக உளுந்து வருது அவியல். அப்போ நான் பிரியாணிக்குள்ளேயும் போடைக்கையும் வடிவாக வேறு சூப்பராக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறக்கு. பாருங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் மஞ்சள்லேருந்து ஆரம்பிப்போம். மஞ்சள் பாருங்க, இப்போ நான் அதில் ரெண்டு ஒரு சின்ன இந்த ஒரு கரண்டி அளவு தான் மஞ்சள் போட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் தான் மஞ்சள், ஆஃப்டர் கரம் மசாலா, சில்லி பவுடர், இஞ்சியும் உள்ளியும் அடித்து வச்சுக்கிறேன். நான் மோஸ்ட்லி இஞ்சி கூட பாவிக்கிறேன் நான் பிரியாணிக்கு. அப்போ தான் குட் ஃப்ளேவராக வரும். அந்த மாதிரி யம்மியாக இஞ்சி பாருங்க. பிரியாணி பவுடர், அப்புறம் 4 தக்காளி பழமும் எடுத்து வச்சுருக்கேன். நல்ல பழம் உள்ளது எடுத்து நான் என்ன நல்லா கரைஞ்சி படிவாக வரும். 4 பச்சை மிளகாய் எடுத்து நான். இப்போ அதுக்கு தேவையானது கொரியாண்டரும் எடுத்து வச்சுருக்கிறேன். வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னு சொன்னால் அதுதான் கொஞ்சம் ஃப்ளேவரை கொடுக்கும். கொஞ்சம் நான் கூட இன்றைக்கு செய்ய போகிறேன். ஏன்னு சொன்னால் எங்கட அப்பா எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொண்டு கொடுப்பேன் வேலை இடத்துல. அதால் கூடவா செய்ய போகிறேன். அப்போ அதுக்காண்டி கொஞ்சம் கூடவா வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு தேவையான ஜோக்கேட் தயிர் எடுத்து வச்சுக்கிறேன். நெய் இருக்குது, நெய்யும் போட போகிறேன். பாருங்க, அதுக்கு பிரியாணிக்கு 3 அன்னாசி பூ, 2 பட்டை, வேல்லி, ஆஃப்டர் அதுக்கு தேவையானது பெருஞ்சீரகம், கடுகு, 3 கிராம்பு, 2 ஏலக்காய். இவ்வளோ பிரியாணிக்கு இதுதான் இம்பார்ட்டன்ட். நல்ல வாசத்தை கொடுக்கும் பிரியாணிக்கு. வாங்க போகலாம். இப்போ பிரியாணிக்கு முதல் கொஞ்சம் எண்ணெய், தேவையான எண்ணெய். அதுக்கு மோஸ்ட்லி கூட நீங்கள் பிரியாணிக்கு நெய் தான் போட போகணும். அப்போ தான் வாசமாக இருக்கும். பிரியாணிக்கு அரைவாசி நெய் தான் கூட பாவிக்கிறவே. கடை வலிக்கு எஞ்சி பாருங்க. சூப்பராக நெய் இருக்குது. கொஞ்சம் வலிக்கிடும். அதனால் அடுப்பை கொஞ்சம் தீயை குறைச்சி விட வேணும். இப்போ கொஞ்சம் மெல்ட் ஆகினோன்னு அதுக்கு தேவையான பட்டையல் போட போகிறேன். இப்போ அதுக்கு தேவையான பாருங்க பட்டை விஃபரம் உங்களுக்கு சொன்னால் இதுதான் இம்பார்ட்டன்ட். இதை நாங்கள் எண்ணெயெல்லாம் காஞ்சிட்டு பாருங்க, எண்ணெயெல்லாம் சூப்பராக காஞ்சிட்டு இதையும் போட்டு வதக்க போகிறோம். சூப்பராக வதங்கி கொண்டு வருது வாசமாக. கூட அந்த நெருப்பை கொஞ்சம் குறைச்சி விடணும். என்னடா கண்டுபிடாது பெருஞ்சீரகம்லாம் வெறிய வலிக்கிடும். இப்பெல்லாம் சூப்பராக வதங்கி கொண்டு வருது. வதங்கின பிறகு வெங்காயம் ஆட் பண்ண போகிறேன். இப்போ எல்லாம் பட்டையெல்லாம் போட்ட கருவேப்பட்டையெல்லாம் வதங்கி கொண்டு வந்துட்டுது. இப்போ நான் வெங்காயம் ஆட் பண்ண போகிறேன்.
சூப்பராக ஆட் பண்ணி கொஞ்சம் வதங்கப்பட போகிறேன். நல்லா வதங்கணும் ஃபேஸ் மாதிரி கொஞ்சம் வதங்கி கொஞ்சம் அப்போ தான் வெங்காயத்தில் நல்ல வாசமாக வரும். கொஞ்சம் வதங்கப்படணும், கொஞ்சம் ஒரு சுவந்து வர போனோம். வெங்காயம் எரியவும் விடக்கூடாது, கொஞ்சம் சுவந்து வரும். அதுக்கு பிறகு நான் தக்காளி பழம் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் வதங்கட்டும், 2 minutes கிட்ட வதங்கட்டும். இப்போ நல்லா இன்னொருக்கா நான் மிக்ஸ் பண்ணி விட்றேன். வெங்காயம் அப்படியே ஒரு இடத்துல இருக்கக்கூடாது, இருந்தால் ஆடிப்பிடி எரிய வலிக்கிடும். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் விடுவோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாங்கள் வெங்காயத்துக்கு நாங்கள் உப்பு கொஞ்சம் பேர்லி போட்டால் கொஞ்சம் டக்குன்னு ஃபாஸ்ட்டாக வதங்கும். நாங்கள் ஒரு கரண்டி உப்பு போட போகிறோம். ஒரு கரண்டி உப்பு போடணும். வெங்காயம் நீங்கள் வெங்காயங்கள் மரக்கறிகள் வதக்கிக்கு சாடையான உப்பு போட்டிங்கன்னா ஈஸியாக ஃபாஸ்ட்டாக வதங்கி நல்லா அந்த மாதிரி வேறு. இப்போ ஒரு கரண்டி உப்பு நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். பிறகு பிரியாணிக்கு காணாட்டி ரைஸுக்கும் போட்டுனா பார்ப்போம். இதுக்கு காணாட்டி டேஸ்ட் பண்ணி போடுவோம். எல்லாம் சூப்பராக இருக்குது, பார்ப்போம். வதங்கட்டு இங்கே வாங்க. பிரியாணிக்கு வெங்காயம் தான் தாளிக்க போட்டேன்னா இன்னும் கொஞ்சம் வெங்காயம் வதங்கி கொண்டிருக்கு. இங்கே ஒரு ஆக்கள் இங்கே எங்களோட அப்பாவும் எங்களோட குட்டிமாவும் அணிக்குஞ்சுமாய் கொய்யாப்பழம் சாப்பிடணும். கொய்யாப்பழம் உங்களை விருப்பம்? அவைக்கு கொய்யாப்பழம் பட்டி சாப்பிடணும். கொய்யாப்பழத்தை எடுத்துன்னு வாங்கப்போ. அந்த கொய்யாப்பழத்தை நல்ல கொய்யாப்பழம் தாய்லாந்துலேருந்து வந்திருக்கு. டக்குன்னு வெட்டி பாதி சாப்பிட்டாம உங்களுக்கு காட்ட வேணும். அது என்ன சைஸ்ன்ட்டு காட்டுங்கப்பா. கொய்யாப்பழம் நல்ல ஆசை. இந்த கொய்யா மரத்தில் தண்ணில் மாதிரி கடிக்கணும்னு ஆசை. ஊரில் இருக்கும், அது காட்டு கொய்யாக்காய் சில விதாண்டும் சில மணல் விடாது. இப்படி கொய்யாக்காய் மரம் இருக்குது சில இடங்களில். இந்த மரத்தில் அப்படிங்கி சாப்பிட்றது இன்பம் நல்லா தான் இருக்கும். ஆசையை நிறைவேற்றி உங்கள் மக்களுக்கு போட்டு காட்டுறேன். கொய்யாப்பழம் பல வகை பிரியும். அப்பாவுக்கு பழமண்டா காணும். கொய்யாப்பழம் ட்ராபிக்கல் பழங்கள் பிடிக்கும். ஆப்பிள் பிடிக்காது. அப்பாவுக்கு ஆப்பிள் பிடிக்காது, பேஸ் பிடிக்காது, ராஸ்பெரி, பிளாக்பெரி. அப்பா வாக் பண்ணிக்கலாம். பிளாக்பெரி இருந்தால் டக்குனு மனத்தில் ஒரு ஒரு கொய்யாப்பழங்கள் கொடுங்க. காடுகள்லேயும் இருக்கிறது கொய்யாக்காய். சில இந்த காட்டு கொய்யாக்காய் தோல் தண்டு போட்டு இந்த உள்ளான அந்த இதுவும் வந்ததில் இந்த கொட்டையை மட்டும் கடிச்சு சாப்பிட்றாங்க. குட்டிமா நீங்களும் அப்பாவில் சேர்ந்து கொய்யாப்பழம் சாப்பிட்றீங்களோ? யாமி சொல்லுங்க. நீங்களும் வாங்க, ஒரு நாளைக்கு நாங்கள் வாங்கி தரோம் கொய்யாப்பழம். சொல்லுங்க, சிரிக்க கூடாது. சொல்லுங்க இருக்கா, சொல்லுங்க. நீங்களும் வாங்கோ, நாங்கள் வாங்கி தரோம். ஆல்வேஸ் வெல்கம். ஆல்வேஸ் வெல்கம் மட்டும் பெறும். அது நாங்கள் எங்களோட தமிழ்லாம் இங்கே பாருங்க. வெங்காயம் சூப்பராக வதங்கி கொண்டு வந்துட்டுது. இங்கே சூப்பராக வதங்கிட்டு இங்கே பாருங்க. சூப்பராக வதங்கிட்டுங்க. நல்லா வதங்கினோன்னே நான் இப்போ தக்காளி பழம் ஆட் பண்ண போகிறேன். இங்கே பாருங்க. தக்காளி பழம் 4 தக்காளி பழம் சின்ன எடுத்தனான், நல்ல பழம் உள்ளது எடுத்தனான். இப்போ பாருங்க 4 பச்சை மிளகாய். நான் கூட போடக்கூடாது, உரைக்கும். எங்களுக்கு குட்டி ஆக்கள் இருக்கிறபடியாக இதையும் போட்டு வதங்கப்பட போகிறேன். சூப்பராக வதங்கிட்டு கொஞ்சம் நேரம். இதுவும் நல்ல வதங்கி நல்ல பேஸ்ட் மாதிரி வர வேணுமுங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கட்டு. தக்காளி பழம் சூப்பராக வதங்கி கொண்டு வந்துட்டுது. சூப்பராக இங்கே பாருங்க. சூப்பராக வதங்கிட்டுது. அதுக்கு பிறகு நான் உள்ளியும் இஞ்சி தான் இஞ்சியும் உள்ளியும் அடித்து வச்சுக்கஞ்சி பாருங்க. இஞ்சியும் உள்ளியும் அடித்து வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குது. நானும் அதையும் ஆட் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். 2 ஸ்பூன் தான் நான் ஆட் பண்ண போகிறேன். நான் மோஸ்ட்லி 2 ஸ்பூன் தான் பாவிக்கிறேன்னா, சில நேரம் கூடவா பாவிக்கிறேன் நான். அதால் 2 ஸ்பூன் பாவிச்சிருக்கிறேன். அது பாருங்க இப்படி இருக்குது சூப்பராக. அதையும் பச்சை வாசம் போகிறதுக்காண்டி சூப்பராக வதக்கி விட போகிறேன். யம்மியாக வதங்கி கொண்டு இருக்குது. அப்புறம் இந்த குட்டிமா பாருங்க. இந்த குட்டிமா நாங்களும் இன்றைக்கு அதில் என்னது கப்பி பூமன் டே என்றபடியாக நான் அம்மா பிள்ளையும் மச்சிங்கள் நிற்கிறோம். சூப்பராக பிரியாணி செய்கிறதுக்காக குட்டிமா என்னோட இருக்கிறது தான் இன்றைக்கு ஸ்பெஷல். இன்றைக்கு குட்டிமா இன்றைக்கு ஒரு இடம் போகலை, பள்ளிக்கூடம் இல்லை, விண்டர் ப்ரோக்ராம் எல்லாம் இன்றைக்கு அவைக்கு இல்லை. மார்ச் பிரேக் மண்டே தான் தொடங்குது. அதால் இன்றைக்கு சட்டை தங்கிட்டு குட்டிமா நிற்கிறேன் எங்களோட.
அதெல்லாம் இன்றைக்கு சூப்பராக சிக்கன் பிரியாணி செய்து சாப்பிடுப்போம். ஏன் சூப்பராக இஞ்சி பூண்டெல்லாம் வதங்கி கொண்டு வந்துட்டுது, பச்சை வாசமெல்லாம் போட்டுது. அதுக்கு பிறகு கொஞ்சம் நான் சிக்கனை ஆட் பண்ண போகிறேன். சூப்பராக இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கி சூப்பராக வந்துட்டுது, நல்ல வாசமாக இருக்குது. இப்போ ஊற வச்ச சிக்கன் முதல் நாற்று ஊற வைங்க, இல்லாட்டி கொஞ்சம் ஏர்லியாக இல்லை நித்திரக்குள்ள போய்க்க அப்படியா. நான் ஒரு 10 o'clock அப்படி தான் படுக்க போய்க்க தான் ஊற வச்சேன். ஏன்னு சொன்னால் அப்போ தான் நல்லா இருக்கும். அப்போ சிக்கன் கொஞ்சம் இதாக வரும், அந்த உள்ளுக்குள்ளே உப்பெல்லாம் போய் அதையும் ஆட் பண்ண போகிறேன். அதையும் ஆட் பண்ணி இப்படி மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். புளியாரப்ப இனி இதில் தான் இருக்குது எல்லாம் ஜம்மியாக வாரதெல்லாம். சிக்கனை வடிவாக வதக்கி எடுக்க போகிறோம். நல்லா வதங்கட்டும். ஏதோ ராலண்டா டக்குன்னு செய்திடலாம். இதுன்னா கொஞ்சம் வடிவாக வதங்கி அவிஞ்சு வர வேணும். ஜம்மியெல்லாம் ஏன்னா முதல் நாற்று ஊற வச்சேன் நாங்கள். இதில் சூப்பராக இருக்க போது பாருங்க. அதுக்கு பிறகு சிக்கன் எல்லாம் போட்ட பிறகு நான் ஒரு கரண்டி அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ண போகிறேன். அப்போ தான் நேரத்துக்கு ஆட் பண்ணால் தான் இந்த மஞ்சள் வாசங்கள் போகும். சிக்கனோடு சேர்ந்து வதங்கானபடியாக ஒரு கரண்டி அளவு மஞ்சள் தூள். சூப்பராக வதங்கி கொண்டு வருது. வதங்கின பிறகு உங்களுக்கு சர்வ் பண்ணுறேன். மஞ்சத்தூள் நல்லா வதங்கி நல்ல மஞ்சள் வாசங்கள் பச்சை வாசங்கள்லாம் போட்டுது மஞ்சத்தூள். அதுக்கு பிறகு தனி கலருக்கு தான் இது பாவிக்கிறோம் இந்த சில்லி பவுடர். ஆனால் மோஸ்ட்லி உரைப்பில்லைங்க இதில். சில்லி பவுடர் 2 ஸ்பூன் பாவிக்க போகிறேன். ஏன்னா இது கொஞ்சம் கலருக்கு, ஆனால் இதில் உரைப்பு இல்லை, பயப்பட தேவையில்லை. இதையும் ஆட் பண்ண போகிறேன். மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஆல்ரெடி சிக்கனில் உப்பு போட்டேன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு போட போகிறோம். ஒரு கரண்டி அளவு உப்பு, ஒரு கரண்டி அளவு உப்பு. சூப்பராக வதங்கி கொண்டிருக்கு. சூப்பராக வதங்குது. இப்போ பாருங்க, நான் மஞ்சத்தூளும் போட்டு பச்சை வாசம் போட்டுது. இப்போ நான் சில்லி பவுடரும் போட்டு நல்லா வதங்கி கொண்டு இருக்குது. அதுக்கு பிறகு நான் என்ன பவுடர் ஆட் பண்ண போகிறேன்னு சர்வ் பண்ண உங்களுக்கு. சூப்பராக வதங்கி கொண்டிருக்கு. அதுக்கு பிறகு நான் இது கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கும். கரம் மசாலா கவனமாக இருக்கணும். 2 ஸ்பூன் தான் பாவிக்கணும். நல்ல இது நல்ல கவனமாக இருக்கணும். என்னென்னா உரைப்பு கொஞ்சம் குறைவாக போடணும், இல்லாட்டி நல்ல இதாகிடும். பிரியாணி நல்ல ஸ்ட்ராங் ஆகிடும். நாங்கள் வாயில் வைக்க இல்லாத மாதிரி நல்ல ஸ்பைசியாக இருக்கும். குட்டியாக்களும் இருக்கினா எல்லா பிரியாணி செய்கிறது ஈஸி இல்லை. எல்லா ஃப்ளேவரும் எங்களோட பக்குவம் மாதிரி போட்டால் தான் பிரியாணி மாதிரி வரும். பாருங்க, கரம் மசாலா 2 போட்டுட்டேன். பிரியாணி பவுடர் 2 போடுறேன். 2 ஸ்பூன். இங்கே பாருங்க, ஒரு ஸ்பூன் போட்டுட்டு இது இன்னொரு ஸ்பூன் பிரியாணி பவுடர். அதையும் வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுறேன். வடிவாக இன்றைக்கு எஸ் ஃபேமிலின்னு சிக்கன் பிரியாணியா சிக்கன் பிரியாணி செய்கிறோம். இன்றைக்கு என் மகனுக்கு சிக்கன் விருப்பம். சிக்கன் பிரியாணி செய்துட்டு அப்படி வந்துட்டு பாருங்கள், எல்லாம் சூப்பராக வந்திருக்கு ஜம்மியாக. அதுக்கு பிறகு கொஞ்சம் வதங்கிட்டு 2 மினிட்ஸ் சர்வ் பண்ணுறோம் உங்களுக்கு. சூப்பராக வதங்கி கொண்டு வந்துட்டுங்க. இப்போ பாருங்க, சிக்கன் போட்டிருக்கோம் நல்லா வதங்கி. இப்போ எல்லா ஸ்பைஸையும் போட்டுட்டேன், எல்லா ஃப்ளேவரும் போட்டுட்டேன். பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி கரம் மசாலா, பிரியாணி பவுடர் இல்லை, அதில் எல்லாத்துலேயும் 2 போடுங்க. கரம் மசாலா 2, பிரியாணி 2. திருப்பி சொல்கிறேன்னு நினைக்கக்கூடாது. தயிரும் பாருங்க, ஒரு ஸ்பூன் இங்கே 2 போடுங்க. அப்போ தான் ஜம்மியாக போயிடும். பாருங்க, ஒரு கப் என்ன, ஒரு கப் தயிர் ஆட் பண்ணுறேன். ஒரு கப் நான் 2 கப் எடுக்க போகிறேன். ரெண்டு கப் அளவு தயிர்.
இதில் தான் ஜம்மி வரும். இதையும் ஒருக்கா வடிவாக மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். சிக்கன் பிரியாணி நீங்களும் வாங்கோ சாப்பிட. ஒரு நாளைக்கு சிக்கன் பிரியாணி விருப்பமா எந்த சாப்பாடில் எது விருப்பம்னு உங்களுக்கு தெரிஞ்சா எழுதுங்கோ, வாங்கோ சாப்பிட. இப்போ சூப்பராக இதுவும் தயிரும் போட்டுட்டேனுங்க, வதங்குது. ஒரு கொஞ்சம் 2 மினிட்ஸுக்கிட்ட வதங்கட்டும். அதுக்கு பிறகு கொரியாண்டர் ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சம் 2 மினிட்ஸுக்கிட்ட விட போகிறேன். இப்போ கொரியாண்டர் பாருங்க இப்படி கழுவி வச்சுக்காங்க. இதுலேயும் இருக்குங்க, கூட போடக்கூடாது. கூட போட்ட பிற வித்தியாசமாக கைக்க வலிக்கிட்டுரும். கவனமாக இருக்கணும். ஒரு அளவு உங்களுக்கு எவ்வளோ பிரியாணி செய்ய போகிறீங்க அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் எடுக்க வேணும். இப்போ பாருங்கள் எனக்கு எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எடுத்துருக்கோம். அதையும் ஆட் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். நாங்கள் சூப்பராக தயிரெல்லாம் போட்டு நல்லா வதங்கி கொண்டு வருதுங்க. கொரியாண்டரும் போட்டு ஆட் பண்ண போகிறோம். சூப்பராக ஆட் பண்ண போகிறோம். சூப்பராக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். இதுவும் ஒரு 2 மினிட்ஸுக்கிட்ட. ஏன்னா சிக்கன் ரெண்டபடியாங்க கொஞ்சம் கூட அவியோ வேணும். டக்குன்னு ரைஸை ஆட் பண்ணிடலாம். அது கொஞ்சம் நல்லா சிக்கன் குருமா மாதிரி எடுத்து சிக்கன் அவிஞ்சிருக்க பிறகு தான் நாங்கள் படித்து வச்ச ரைஸை ஆட் பண்ண போகிறோம். இப்போ கொஞ்சம் நேரம் அவியட்டும். சிக்கன் பிறகு உள்ளுக்கு அவியாமல் போயிடும். கொஞ்சம் அவியட்டும் 2 மினிட்ஸ். இப்போ நான் சிக்கன் குருமா மாதிரி செய்து தான் வித்தியாசமாக எங்களோட சைடில் எக்ஸ்பாமிலின்ற சைடில் செய்கிறோம். நல்ல குருமா மாதிரி செய்து கொஞ்சம் அவிய விட்டு கொஞ்சம் கறி கறி எப்படி செய்வீங்களோ ஜம்மியாக அதே மாதிரி தான் நான் பிரியாணி செய்ய போகிறேன். இப்போ கொஞ்சம் கோகனட் மில்க்கும் ஆட் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். சூப்பராக எல்லாம் அதுக்கு தேவையான உப்பெல்லாம் போட்டுட்டோம். மில்க்கும் விட்டுட்டோம். கொஞ்சம் நான் மூடி விட போகிறேன். கொஞ்சம் நேரம் சிக்கன் அவியறதுக்காண்டி மூடி விட போகிறேன். ஏன்னா சிக்கன் கொஞ்சம் அவியணும். அவிஞ்சால் தான் பிரியாணி சிக்கன் பிரியாணி சாப்பிட ஜம்மியாக இருக்கும். இல்லாட்டி தெரியும் தானே உள்ளுக்குள்ளே அவியாமல் இருக்கும். கொஞ்சம் அவியட்டும். அம்மா ஒரு பக்கம் சிக்கன் பிரியாணி செய்கிறா, நான் ஒரு கோழிக்கால் இதுக்கு வைக்க போகிறேன். ஏர் ஃப்ரைக்கு இது இந்த நேற்று அம்மா தான் உரிச்சு வைக்கவா, நான் மேரினேட் பண்ணி வைக்கவா. கொஞ்சம் உள்ளியும் இஞ்சியும் பச்சை மிளகாயம் கொஞ்சம் அதையும் சேர்த்து அடிச்சுட்டு நல்லா இருக்கும். அதையும் அடித்து போட்டு அப்புறம் இந்த சிக்கன் டிக்கா இது நல்ல இது ஃப்ளேவர். இதை நீங்களும் செய்யுங்க, வாங்குங்க. இந்த பவுடரே காணும் வேணப்பா, நல்லா அதுலேயே இல்லாமல் ஸ்பைசி போட்டு இதை போட்டு மேரினேட் போட்டு பாபிக்கு செய்ய நல்லா இருக்கும். அப்படி வந்திருக்கேன் சிக்கனுக்கு நல்ல இது பாபிக்குள்ள போடலாம். சூப்பரா இருக்கு. நான் சம்மருக்கு காட்டுறேன். எங்கடா அப்ப செய்வா சூப்பரா மேரினேட் பண்ணி வச்சிராங்க. இப்போ நாங்கள் இதுக்கு வச்சு ஏர் ஃப்ரையருக்கு வைக்க போறோம். நல்ல பச்சை மிளகாயம் போட்டு நாங்கள் எங்களுக்கு தேவையான மணியா நல்ல ஃப்ளேவர் நல்லா இருக்கும். பச்சை மிளகாய் வாசம் மணியா இருக்கு. அடிச்சு நம்ம வச்சுட்டு ஏர் ஃப்ரைக்கு வச்சு பார்ப்போம் எப்படி கண்டு. சூப்பராக இருக்கு. இஞ்சி பாருங்க சூப்பராக வடிவாக இருக்குது. எங்கள் நான் அந்த மாதிரி ஃப்ளேவர் என்ன இப்படி செய்யுங்க. நீங்கள் மாங்கோ சமருக்கு என்னப்பா உங்களுக்கு செய்தாரோம் ஜம்மியாக சலாட்டோட சாப்பிட நல்லா இருக்கும். உக்காப்பா இப்போ அப்போ பாருங்க அப்போதே சரி இருக்குல்ல. எங்கட அப்பான ரெசிபி இதுதான். இது எங்கட அப்பா செய்தால் ஒரு எல்லாம் அமுதமாக இருக்கும். ஏன்னாப்பா எல்லாரும் ஒரு ஒரு ஆக்கள் பார்க்கும் ஃப்ளேவர். ஆனால் அங்கட அப்பா செய்த எனக்கு இன்னும் பிடிக்கும். ஜம்மியாக இருக்கும். ஆனால் எனக்கு அப்பான்னு தான் பிடிக்கும். ஜம்மியாக பிடிக்கும். இங்கே பாருங்க சூப்பராக இப்போயும் கொரியாண்டர் ஆட் பண்ணுறேன். இப்போ சூப்பராக இருக்குது, ஜம்மியாக இருக்குது. இப்போ சிக்கன் குருமா பாருங்க. இங்கே என்னடா சிக்கன் பிரியாணின்னு சொல்லிட்டு சிக்கன் குருமான்னு சொல்லாயிங்கோ. ஆனால்
சிக்கன் கொஞ்சம் நல்லா குருமா மாதிரி அவிஞ்சு சிக்கன் எல்லாம் அவிஞ்சு சூப்பராக வரணுமுங்கோ கொஞ்சம் குழம்பா செய்ய போனோம் கொஞ்சம் கிரேவியாக எடுத்த பிறகு நாங்கள் ரைஸ் ஆட் பண்ண போகிறோம் ஏன்னு சொன்னால் முதல் நீங்கள் ஆட் பண்ணினீங்கள்னு சொன்னால் சிக்கன் உள்ளுக்குள்ள அவியாமல் இருக்கும் டேஸ்ட்டும் இருக்காது சிக்கனை ஃப்ளேவரும் வராது இப்போ பாருங்க சூப்பராக வருது சிக்கனும் அவிஞ்சிட்டுது நல்ல ஃப்ளேவராக வந்துட்டுது கடைசியாக ஒரு தேசிக்காயில் பாதி தேசிக்காய் வெட்டி வச்சுக்கிறேன் அதையும் ஆட் பண்ண போகிறேன் அதையும் ஆட் பண்ணி இப்படி மிக்ஸ் பண்ணி விட போகிறேன் சூப்பராக சிக்கன் எல்லாம் அவிஞ்சு சூப்பராக வந்துட்டு சூப்பராக அவிஞ்சோடனே நான் ரைஸ் ஆட் பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் ரைஸ் ஆட் பண்ண போகிறேன் இப்போ பாருங்க வடிவெல்லாம் சூப்பராக பாருங்க ரைஸ் எடுத்து வச்சுக்க அவியல் எடுத்து வச்சுக்கிறேன் சிலாக்க மோஸ்ட்லி எல்லா பீப்புளும் அவியாமல் கழுவி போட்டு ஊற வச்சு போட்டு ஒரு 2 hour 3 hour ஊற வச்சு போட்டு போடுவீனா இது நான் அவிச்சு அவியலில் பதமாக வடித்து வச்சுக்கிறேன் இது பயப்பட தேவையில்லை நீங்கள் குழையும் புக்கமாய் குழைஞ்சிருமான்னு சொல்லி பயப்பட தேவையில்லை ஏன்னா இது அவியல் நான் இப்படி ஆட் பண்ண போகிறேன் இப்படி ஆட் பண்ண போகிறேன் எல்லா ரைஸும் போட்டு ஆட் பண்ண போகிறேன் சோ பண்ணுறேன் உங்களுக்கு பாருங்க சூப்பராக ரைஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இதை நாங்கள் தம் போட போகிறோம் தம் போட்டு இப்படி ஃப்ளாட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ளாட் பண்ணி கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணி விட்டு அடுப்பை கொஞ்சம் லோவில் விட்டு நெருப்பை கொஞ்சம் லோவில் விடணும் தம் போடுறேன்டா ஏனென்றால் சொன்னால் கீழே அடி பிடிக்க வலிக்கிட்டுருமா கொஞ்சம் நீங்கள் அவியெல்லாம் இப்படி விட போகிறோம் இங்கே வேணும் இப்படி சும்மா விட்டுட்டு செமையான பிரியாணி வரப்போகுது அதுக்கு பிறகு கொஞ்சம் நெய் ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு மேலே கொஞ்சமாக நான் பிஃபோர் நாங்கள் கொஞ்சம் கூட வப்பா வச்சுட்டோம் அதனால் கொஞ்சம் இங்கே பாருங்க இப்படி சொட்டு கொஞ்சம் கூட பிறகு கூட போயிடும் ஆல்ரெடி நாங்கள் விட்டு நாங்கள் செய்யக்கு அதால் கூட தேவையில் கொஞ்சமாக விட்டுட்டு நாங்கள் தம் போட்டு இப்படி மூடி விட போகிறோம் மூடிட்டு ஒரு 2 minutesால் திறந்து பார்ப்போம் இப்போல்லாம் நான் தம் போட்டு நம்முடைய நீட்டாக வச்சுட்டேன் இப்படி அதை கொஞ்சம் நேரம் இருக்க வேணும் ஒரு 10 minutes கிட்ட இருந்தால் 2 minutes கிட்ட இருந்து குறையணுன்னா அப்போ தான் அது தம் போட்டு வைக்கிறது கொஞ்சம் அப்போ தான் அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் வற்றி பிரியாணி மாதிரி உளுந்துவேன் சூப்பராக தம் போட்டிருக்கோம் வாங்க சாம்பல் எடுத்து கறி கொஞ்சம் இல்லை நெருப்போட எடுத்து வச்சு தட்டெல்லாம் போட்டு வைக்கலாம் இங்கே எங்கேங்க நெருப்புங்க வெங்கடப்பா நல்ல பவுடி வெங்கடப்பான பவுடி பார்த்தீங்களே மேல் ஹீட் அந்த ஹீட்டுக்கு 2 மண்டு ஓ வெங்கடப்பா தம் போடையிலேன்னு சொன்னோன்னே பாரு வெங்கடப்பான பவுடியா ஏன் இது போடையிலேன்னு என்ன தெரியுமா இப்படி போட்டு அந்த ஏர் போகாமே இதாக மாவாழை செய்வீங்க மாவாழை எதாண்டு விட்டால் அந்த கொஞ்சம் ஏர் கூட போகக்கூடாது இது ஓகே இது நல்ல மூடி அதுக்கேற்ற மூடி இருக்குது ஓகே செமையாக இருக்கு இது கோமேக் பிரியாணிங்கோ நாங்கள் பார்க்கல வாங்கோ ஆல்வேஸ் வெல்கம்னு சொல்லல இந்த பிரியாணி சோமதி இந்த பிரியாணி ஏண்டா வித்தியாசம் ஏன்னா மற்ற பிரியாணியில சிக்கன் எல்லாம் இந்த அவிஞ்ச மாதிரி இருக்கும் அவள் அதை பிடிக்காது அதை கொஞ்சம் தான் இப்படி குருமா மாதிரி செய்து அவர் வித்தியாசமா செய்திருக்கா நல்லா இருக்கு ஏன்னா அப்பதான் எங்களுக்கு பிடிக்குமே கூடுதல் சிக்கன் பிரியாணியை பார்த்தீங்களா பிரியாணி பிரியாணி நல்லா சோறு நல்லா இருக்கும் இந்த உள்ளுக்கு சிக்கன் எல்லாம் அவிஞ்ச மாதிரி இருக்கும் உள்ளுக்கு மசாலா ஒன்றும் போகாது இது நாங்கள் உள்ளுக்கு அனுப்பி ஊற வச்சு நாங்கள் முதல் நாள் ஊற வச்ச சிக்கனை வச்சு செய்திருக்கலாம் சிக்கன் முதல் நாள் ஊற வச்சு சூப்பராக இருக்கும் ஜம்மியா அதுதான் நெஸ் ஃபேமிலின்ற சீக்ரெட் அப்படி இருக்கு உங்களுக்கு காட்டுங்க பிரியாணி செம்மையாக இருக்குது தம் போடலேண்டா என் அப்பா சொன்னது எனக்கு இப்போ வரையும் சிரிப்பு வருது கறி போடு தம் நல்லா வேலை செய்யுது தம் நல்லா வேலை செய்யுது நல்லா குறைச்சி லோவில் குறைச்சி விட போகணுமுங்க கொஞ்சம் நேரம் குறைய விட்டுட்டு ஒரு 2 minutes கொஞ்சம் சோபாவில் இருந்துட்டு வந்தவன்டா செஞ்சம் குறையும் தம்முக்கு என்ன பிரியாணி சொல்லவே வார்த்தை வருது இல்லை அப்பா பிளீஸப்பா என்ன நான் பார்க்குறதுக்கே அவன் வந்து சாப்பிட தான் தெரியும் யா
வாங்கோ. நான் சொல்கிற சாப்பாடு பிரியம், ஆனால் நல்லா இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. செமையாக இருக்குயா. கணக்காக இருக்கு. அந்த மாதிரி ஒரு பேர் வாங்கோ. செமையாக இருக்குது. நீங்களும் வாங்க ஒரு நாளைக்கு சாப்பிட. சிக்கன் பிரியாணி, எஸ் ஃபேமிலின்ற பிரியாணி. சூப்பர் பிரியாணி. அப்படி தம்மெல்லாம் போட்டு நெருப்பெல்லாம் போட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டோம். ஏன்னா சிக்கனோடைய கொஞ்சம் கலர் உரைப்பு கொஞ்சம் போட்டுனாங்க. என்ன பாருங்க பிரியாணி எல்லாம் அப்படி வந்துருக்குன்னு பாருங்க. நான் பிரியாணி நான் கடையில் செய்கிற மாதிரி செய்ய போகிறேன் பாருங்க. என்ன சன்னும் பார்க்குறாராப்பா செய்ய. முறை பிரியாணி வேறு முஸ்லீம் இந்த நோம்பு முடிஞ்சு கிறிஸ்டியன் இந்த நோம்பு துவங்க போது, அதனால இந்த வேறவங்களும் நோம்பு பார்த்தீங்க. சூப்பராக இருக்கு. கோழிக்காலை பேங்க அப்படி கோழிக்காலை பார்த்தா நீங்கள் பயப்படுங்க. இல்லைங்க, அது குண்டு சிக்கன். குண்டு சிக்கனுங்க அப்படியே கோழிக்காலை சொல்ல எனக்கு பிடிக்காதுங்க. எதுவும் அந்த சிக்கன் இதில் ஒரு இது வச்சு சிக்கன் கொஞ்சம் இது எங்கட அப்பா இன்றைக்கு முட்டை அவிக்கலையாப்பா. இன்றைக்கு பாபிக்கு சிக்கன். இன்றைக்கு பாபிக்கு சிக்கன் பாபிக்கு பேங்க வச்சு பொடியாக வந்து பாருங்க. அந்த மாதிரி வச்சு பாருங்க. சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா. ஒரு பாபிக்கு மற்றது சம்பல் போட போகிறா. சம்பல் ரெடி ஆகி கொண்டு இருக்குது. அப்பா டெக்கரேஷன் பண்ணி கொண்டு இருக்க. சூப்பர் செஃப் வந்துட்டார் தெரியும் தானே. ஓகே வாலா. ஓகே $110. சூப்பராக இருக்கு. வாங்க எல்லாம் சாப்பிட. கோழி பொரிக்கிற சைஸு கோழிக்கு பிரியாணி செய்ய பார்த்தீங்களா. கோழிக்கால சைஸை பார்த்தீங்களா. அதான் பார்த்தீங்களா. அதான் இஞ்சி பாருங்க. இது கொஞ்சம் குட்டி ஏன்னா அது கூட சாப்பிட்டாரு. ஆனால் முறைப்படி தான் நாங்கள் போட்டிருக்கோம். இது சும்மா ஆசைக்கு வாங்கிதான். இன்னும் ரெண்டால இது சிக்கன் தானுங்க. இது சிக்கன் தான் கூட பார்த்தீங்களா. இங்கே கெமிக்கல் சாப்பாடு அதெல்லாம் எப்படி ஃபீட் பண்ணி அப்படி இதான். அதான் சரி சாப்பிட கூட குடி சிக்கன் அது இருக்குது. சிக்கன் இருந்தாலும் தப்புங்கோ. குட்டி கால் இருந்தால் என்ன இது சிக்கன் சின்ன நண்டுன்னு சொல்லி வேணும் அப்படின்னு சொல்லுவேன். பெருசு இருந்தாலும் சொல்லி வேணும். ஐயோ பல பாடுங்கோ. ஓகே அம்மாவுக்கு மூமெண்ட் டேக்கு வாங்கினேன். 5 பொம்பளை 4 பொம்பளை பிள்ளைல கட்டி அம்மா மூமெண்ட் டேக்கு பார்த்தீங்களா. தேங்க்யூ அப்பா. குனியக்கூடாது. என்ன குனியக்கூடாது. உமனுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணோம். தேங்க்யூ. நல்லா போவேன். என்ன அவருக்கு 4 அக்கா இருக்கு. 4 பொம்பளை பிள்ளை இருக்கு. 4 பொம்பளை பிள்ளை 5 பொம்பளை பிள்ளை வைவல் சேர்த்து அதுமா பாப்பான்னு இந்த பொம்பளை நல்லா இருக்கு. யா தேங்க்யூ அப்பா. நீ பாருங்க. உங்களுக்கு நாங்கள் தாரம். இது உங்களுக்கு. ஹாப்பி நேஷனல் உமன்ஸ் டே. யா உங்களுக்கும் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் உமன் டேக்கு நாங்கள் உங்களுக்கு ரோஸ் தாரோம். நேரடியாக நீங்கள் இல்லாமல் ரெண்டாவது கேமராவில் தரோம். எங்கட அப்பா தந்ததை நான் உங்களுக்கு தரேன். தேங்க்யூ. நான் தக்காளி பழச்சாம்பல் வைக்கிறேன். எல்லாம் ரெடி ஆகிட்டு. ஓகே எங்களோட சேஃப் சாப்பிட்டுட்டு சொல்லுவோம். முதல்ல அதில் தம் போடையிலேன்னு சொன்னவர் கறி இல்லைன்னு. இங்கே எங்கள் கனடாவில் கறி வைக்கிறது சும்மா வச்சாலே பூ வச்சு டீட்டன்னு எங்களுக்கு செக்யூரிட்டி ஒரு ஆள் இருக்கிறார் எங்களோட வீட்டில். என்ன புகைன்றாலும் டக்குன்னு சொல்லுவார். என்ன பிரியாணி அந்த மாதிரி இருக்கு. கோழி பிரியாணி சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி நல்லா இருக்கு. மசாலாலாம் சேர்ந்து என்னென்னாங்க நான் கொஞ்சம் பைசியாக செய்தேன். நான் சிக்கன் இல்லை சிக்கன் பிரியாணி கொஞ்சம் பைசியாக தானுங்க இருக்கணும். கொஞ்சம் லைட்டாக இருந்தால் சாப்பிடல. அது ரால் பிரியாணி கொஞ்சம் லைட்டாக இருந்தால் சாப்பிடலாம். கோழி பொரியல் பிரியாணி பாருங்க. எங்கள் அப்பா பிக் பீஸ்ன்றபடியா கவலைப்படுறேன். எங்களோட அப்பா சம்பாக்கள் பிக் பீஸ் இல்லைன்னு சொல்லிவிடணும். சிக்கன் எங்களோட அப்பா சொல்ல பிக் பீஸ்ன்னு சொல்லி கவலைப்பாரு. இல்லை பெரிய என்ன பெரிய சாமான் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கா சின்னதாக வாங்கினா நல்லா இருக்கும். எங்கட அப்பா தான் எல்லாம் வாங்கிட்டு வாங்கினா நல்லா இருக்கும். இந்த சன்னை பாருங்க. இந்த சன்னை அவர் இங்கே பாருங்க. அது பிரியாணி ஒன்றும் பிடிக்காதுங்க. அவர் கனடியன் ஒயிட் ரைஸ் சாப்பிட்டா கனடியன். பிரியாணி சாப்பிட்டா நான் கனடியன் இல்லை. ஓ மை காட். நீங்கள் சாப்பிடுங்க. ஏன்னா இந்த சன் அப்படி காண்போம். வேங்க அதுக்காண்டி தான் லவ் லவ் நான் கறி எப்படி வேங்க அப்படி அடிங்க.
நல்லா இருக்கு பார்த்தீங்களா? அவள் சாப்பிடுவான். ஒரு ஆள் விரும்பணும், என்ன விரும்பாத ஆக்களை நாங்கள் புஷ் பண்ணக்கூடாது. அப்போ அவைக்கிட்ட மாதிரி விட்டேன். வளர்ந்துட்டு நானே அப்போ இல்லை எல்லா கேர்ள்ஸும் ஓகே அவைய ஸ்பைசி சாப்பிடுவீங்க. கமராக்கால் அந்த மாதிரி சாப்பிடுவான். கமராக்கால் நம்ம மூணு சாப்பிடுவாங்க விருப்பமாக எல்லாம். புட்டண்டா காணும், பிரியாணி என்ன காணும், கோழி சாப்பாடு ஜம்மின்னு சொல்லி சாப்பிடுவா. எந்த சன் தானுங்கோ ஒரே ஒரு சன் தான் இப்படி பிக்கியா பழைய இருக்கும். என் சன்னு கொஞ்சம் லேர்ன் பண்றாரு இப்போ சொல்லிட்டு சாப்பிடுவார் எல்லாம். 2-3 சண்டை தட்டி பழக்கலாம். ஒரு சண்டை வழியா விட்டு ஒரு சண்டை 2 தட்டு இல்லாமல் இருக்கு. இல்லாட்டி 2 பம்மில் ஒரு அடி. இந்த சண்ணுக்காண்டி தான் நாங்கள் பாபிக்கு போடுறாங்க. என்னப்பா அந்த மாதிரி இருக்கு, சூப்பராக இருக்கு. நீங்களும் வாங்க, ஆல்வேஸ் வெல்கம். உங்களுக்கு சிக்கன் பிரியாணி எஸ் ஃபேமிலி வடிவா செய்தாரு. சாமருக்கு செய்வோம். பிரச்சனை இல்லைங்க, 60 இல்லைங்க. நீங்க வாங்க, எல்லாரும் வாங்க. நீங்கள் ஒன்று கூடல் சேர்க்க எல்லாரும் தான் உங்க வேற வேணும். அதான் ஒன்று கூடல். அதே மாதிரி வாங்க, எஸ் ஃபேமிலி ஒன்று கூடல் ஒரு சமருக்கு. ஓகே, நீங்க வாங்க. பிரிச்சு கொஞ்சம் 5 பேர் 5 ஃபேமிலி ஒருக்காண்டா இன்னொரு 5 ஃபேமிலி அப்படித்தான் கூப்பிடலாம். அப்பதான் படியா கவனிக்கலாம், அப்பதான் பாசமா பார்க்கலாம், கவனிக்கலாம். அவையோடையும் சேர்ந்து பழகலாம். அப்புறம் கனவே வந்தா கூட போயிருந்தா பழகலாம். அது உங்களோட கதைச்சு பழகுறேன்னா கொஞ்சம் பேரா தான் கூப்பிட வேணும். அதுக்காண்டி என்னடா நீங்க கொஞ்சம் பேருன்னு சொல்லி கோவிக்க கூடாது. உங்களோட பழகுறதுக்காண்டி அப்படி சொல்றோம். நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்கடப்பா சிக்கன் சாப்பிட்ற பாருங்க. பாய், ஆல்வேஸ் வெல்கம். பெல் பட்டன் அமர்த்துங்க, டிங் அண்டு பாய்.